அறிந்திட செய்யோ உம் வழிகள் கற்று தாரோ. இன்னைக்கு தேவனுடைய வழிகளில் ஒரு மனுஷன் நடக்கும்போது தான் அவனை தேவன் என்ன செய்ய முடியும்? ஆசீர்வதிக்க முடியும். எந்த மனுஷன் தேவனுடைய வழி அப்படின்னா, தேவன் என்னென்னலாம் செஞ்சாரோ, நம்ம ஆண்டவராகிய இயேசு என்னென்னவெல்லாம் செஞ்சாரோ அதை எல்லாம் நாமும் செய்வோம்னா நிச்சயமாக தேவன் நம்மளை என்ன செய்ய முடியும்னா, நம்மளை தேவன் ஆசீர்வதிக்க முடியும். என்ன செய்ய முடியும்? நம்மை மாத்திரமல்ல, நம்முடைய தலைமுறையாக இல்லை, நம்ம பரம்பரையாக நம்மளை ஆசீர்வதிக்கிறோம். நம்ம பரம்பரையாக நம்மளை ஆசீர்வதிக்கிறோம் அப்படின்னா, நம்ம பரம்பரையே தேவன் என்ன செய்யணும்? பரம்பரை அப்படின்னா புரியுது இல்லையா? நம்முடைய குடும்பங்கள் முழுவதும் இனி வரக்கூடிய பிள்ளைகளும் நம்முடைய வம்சங்களையே தேவன் என்ன செய்ய விரும்புகிறார்னா, ஆசீர்வதிக்க விரும்புகிறார். நம்ம மாத்திரமல்ல, நம்முடைய பிள்ளைகள் மாத்திரமல்ல, நம்ம வம்சத்தையே தேவன் ஆசீர்வதிக்கணும் அப்படின்னா அவர் செய்தபடி நாம் என்ன செய்யணும்? நம்ம செய்யணும். அவர் என்னென்ன செய்தார், ஆண்டவர் என்னென்ன செய்திருக்கிறாரோ அந்த காரியத்தை நாமும் செய்வோம்னா நம்முடைய தலைமுறை, நம்முடைய பின்னாடி வருகிற நம்முடைய முழு பரம்பரையும் தேவன் என்ன செய்ய முடியும்னா ஆசீர்வதிக்க முடியும். ஆமென். அப்படி ஆசீர்வதிக்கிறது தேவன் என்ன எதிர்பார்க்கிறார்? உன்னை மட்டுமல்ல, உன் பின்னாடி வருகிற எல்லா விதமான பிள்ளைகளையும், எல்லா சந்ததியும் நான் ஆசீர்வதிப்பேன். என்ன செய்யணும்? அவங்கள ஆசீர்வதிக்க. அப்போ அவங்கள ஆசீர்வதிக்கிறதுக்கு தேவன் வச்சிருக்கிற வழி என்னன்னா, அவர் என்ன செஞ்சாரோ, ஆண்டவராகிய இயேசு என்ன செஞ்சாரோ அதே காரியத்தை நாம் செஞ்சோம்னா நம்மளை தேவன் என்ன செய்ய முடியும்? நம்மளை தேவன் ஆஸ்வதிக்க முடியும். நம்மை மட்டுமல்ல, நம்ம வம்சத்தையே தேவன் ஆஸ்வதிக்கணும். எப்படி ஆஸ்வதிக்கணும்? நம்ம வம்சத்தையே தேவன் என்ன செய்யணும்? ஆசீர்வதி. அப்போ நம்ம வம்சமே ஆசீர்வதிக்கப்படணும்னா அவர் செஞ்சதை என்ன செய்யணும்? நம்ம செய்யணும். அதான் 128ஆம் சங்கீதத்தில் நம்ம இப்படி படிக்கிறோம். 128ஆம் சங்கீதம் முதல் வசனத்தை நம்ம வாசிச்சோம்னா, கர்த்தருக்கு பயந்து அவர் வழிகளில் நடக்கிறவன் எவனோ அவன் பாக்கியவான்றார். யார் பாக்கியவானோ? அவர் வழிகள் அப்படின்னா அவர் என்ன செஞ்சாரோ அதை யார் செய்கிறாங்களோ அவங்க யாரு? அவங்க பாக்கியவான். அவங்க யாரு? அவங்க பாக்கியவான். அவங்க செஞ்சது, அதாவது அவர் செஞ்சதை நம்ம செய்யாம நம்ம அவர் பிள்ளை, நான் ஏசப்பா பிள்ளை அப்படின்னு சொல்றதுனால மாத்திரம் ஒரு மனிதன் என்ன செஞ்சிட மாட்டார்னா ஆண்டவர் ஆசீர்வதிச்சிட மாட்டார். ஆமென். எதனால மாத்திரம்? நாங்கள் ஏசப்பா பிள்ளை அப்படின்னு சொல்றதுனால மாத்திரம் ஒரு நபரை தேவன் ஆசீர்வதிக்க மாட்டார். மாறாக அவருடைய பிள்ளைகள் அப்படின்னா அவர் என்ன செஞ்சாரோ அதை அப்படியே நாம் என்ன செய்யணும்? அப்படியே நாம் செய்யணும்னு கர்த்தர் என்ன செய்கிறார்? எதிர்பார்க்கிறார். ஆமென். என்ன எதிர்பார்க்கிறார்? அவர் என்ன செஞ்சாரோ அதை நாம் என்ன செய்யணும்? நம்ம செய்யணும்னு தேவன் எதிர்பார்க்கிறார். அதை செய்கிறவர்கள் தான் தேவன் என்ன செய்ய, அவர்களை மட்டுமல்ல அவங்க முழு குடும்பத்தையும் தேவன் ஆஸ்வதிக்கிறார். இல்லை வம்சங்களை கர்த்தர் ஆஸ்வதிக்கிறார். அடுத்த வசனம் வாசிக்கலாம். உன் கைகளின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய் என்றார். இல்லையா? உன் கைகளில். அப்போ அவரை தேவன் என்ன செய்கிறார்? ஆசீர்வதிக்கிறார். அடுத்த வார்த்தை, உனக்கு பாக்கியமும் நன்மையும் உண்டாயிருக்கும். அடுத்த வசனம், அடுத்த அவருடைய மனைவியை தேவன் என்ன செய்கிறார்னா ஆசீர்வதிக்கிறார். அவருடைய மனைவியை ஆசீர்வதி. அடுத்த வசனம் பார்த்தீங்கன்னா உன் பிள்ளைகள் உன் பந்தியை சுற்றிலும் ஒலிவு மர கண்டுகளை போல் இருப்பார்கள். அடுத்து யார் ஆஸ்வதிக்கிறார்? அவருடைய பிள்ளைகளை தேவன் ஆஸ்வதிக்கிறார். அவர் ஆஸ்வதிச்சார், அவருடைய மனைவி ஆஸ்வதிக்கிறார், அவருடைய பிள்ளைகளை கர்த்தர் ஆஸ்வதிக்கிறார். கடைசி வசனத்தை பார்த்தீங்கன்னா, நீ உன் பிள்ளைகளின் பிள்ளைகளையும் அப்படின்னா உடைய முழு சந்ததியையும் நான் என்ன செய்ய விரும்புகிறேன்? ஆசீர்வதிக்கிறேன். நம்முடைய முழு வம்சத்தையும் கர்த்தர் என்ன செய்ய விரும்புகிறார்னா ஆசீர்வதிக்க விரும்புகிறார். நம்மளுடைய முழு வம்சத்தையும் ஆண்டவர் ஆசீர்வதிக்க விரும்புகிறார். அப்படி ஆசீர்வதிக்கணும்னா அவரை ஆசீர்வதிக்கணும், உடைய மனைவி ஆஸ்வதிக்கணும், உடைய பிள்ளைகள் ஆஸ்வதிக்கிறான். அது மட்டுமல்ல, அவன் பிள்ளைகளின்
பிள்ளைகளையும் நீ இஸ்ரவேல் கூட சமாதானம் செய்வாய் காண்பாய்ன்னு சொல்றார் இல்லையா. நீயும் உன் பிள்ளைகள் உன் பிள்ளைகளின் பிள்ளைகளையும் அப்படின்னு. அப்போ முழு வம்சத்தையும் நான் என்ன செய்ய விரும்புகிறேன், நான் ஆசீர்வதிக்க விரும்புகிறேன். உங்களுடைய வம்சம் முழுவதையும் நான் ஆசீர்வதிக்கிறேன். அந்த முழு வம்சமும் ஆசீர்வதிக்கப்படணும்னா இன்னைக்கு அந்த முதல் வசனத்தை நம்ம கைக்கணும். என்ன முதல் வசனம்? கர்த்தருக்கு பயந்து அவர் வழிகளில் நடக்கிறவன் எவனோ அவன் தான் யாரா இருக்க முடியும்? அவன் தான் பாக்கியவனா இருக்க முடியும். யார் பாக்கியவனா இருக்க முடியும்? அவருக்கு பயந்து அவர் வழிகளில் இல்லையா, அவருடைய வழிகளில் யார் நடக்கிறாங்களோ அவங்க தான் என்னவா இருக்க முடியும்? அவங்க தான் பாக்கியம். அப்ப அவருடைய வழியில் என்ன அர்த்தம்? அவருடைய ஆண்டவரை இயேசு நடந்த பாதையில் காலில் நடக்கிறத சொல்லல, மாறாக என்ன சொல்றாரு? அவர் என்ன செஞ்சாரோ அதை நீ என்ன செய்யணும்? நீ செய்யணும்ன்றார். அவர் என்ன செஞ்சாரோ அதையே நம்ம செய்யணும். ஆண்டவர் என்ன செஞ்சு போனாரோ, ஆண்டவர் எப்படி வாழ்ந்தாரோ, ஆண்டவர் என்ன செஞ்சாரோ அதையே நாம் செஞ்சுட்டோம்னா நம்மளை தேவன் என்ன செய்வார்? நம்மளை தேவன் ஆசீர்வதிப்பார். நம்மளை தேவன் ஆசீர்வதிப்பார். அது செய்யாத வரைக்கும் நம்ம எவ்வளவுதான் பிரயாசப்பட்டாலும் நம்மளை என்ன செய்ய முடியாது? நம்முடைய முழு வம்சத்தையும் ஆஸ்வதிக்க முடியாது. எப்படி அழைக்க முடியாது? நம்முடைய முழு வம்சத்தையும் என்ன செய்ய முடியாது? ஆசீர்வதிக்க முடியாது. அப்போ முழு வம்சமும் நம்முடைய குடும்பம் முழு வம்சங்களும் ஆசீர்வதிக்கப்படணும்னா அவருக்கு பயந்து, அப்படின்னா அவர் செஞ்சதை நம்ம வேற ஒன்றும் செய்ய வேண்டாம். அவர் செஞ்சதை நம்ம செய்யணும். அவர் என்ன செஞ்சார், அவர் என்ன செய்யணும். அப்போ அவர் என்ன செஞ்சார் நம்ம தெரிஞ்சாதான் நம்ம என்ன செய்ய முடியும்? அதை நம்ம செய்ய முடியும். அவர் என்ன செஞ்சாருன்னே நமக்கு தெரியாம நம்ம என்ன செய்ய முடியாது. அவர் செய்யறத நம்ம செய்ய முடியாது. அப்போ ஆண்டவர் கேட்க, ஆண்டவர் நீங்க என்ன செஞ்சீங்க அப்படின்னு கேட்டா 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 21வது வசனத்திலிருந்து சில வசனத்தை நீங்க வாசிச்சீங்கன்னா, 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 21வது வசனத்திலிருந்து சில வசனத்தை அப்படியே வாசிச்சீங்கன்னா, 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 21, 22 அப்படி வாசிச்சீங்கன்னா, இதற்காகவே நீங்கள் அழைக்கப்பட்டும் இருக்கிறீர்கள். ஏனெனில் கிறிஸ்துவோ உங்களுக்காக பாடுபட்டு நீங்கள் தம்முடைய அடிச்சுவடுகளை தொடர்ந்து வரும்படி. அப்படின்னா ஒரு மனுஷன் என்ன செய்யணும் அப்படின்றத நான் என்ன செஞ்சுட்டு போயிட்டேன், நான் உங்களுக்கு செஞ்சு காட்டிட்டு போயிருக்கிறேன். நீங்க என்ன செய்யணுன்றத உங்களுக்கு நான் செஞ்சு காட்டிட்டு போயிருக்கிறேன். நீங்க அதை செஞ்சீங்கன்னா போதும். அதை நீங்கள் தொடர்ந்து வரும்படி. அப்படின்னா நான் என்ன செஞ்சுட்டு போனோம் அதை நீங்க என்ன செய்யணும்? நான் விட்டதுல இருந்து நீங்க என்ன செய்யணும்? அப்படியே நீங்க தொடரணும். என்ன செய்யணும்? அப்படியே நீங்க தொடர்ந்து என்ன செய்யணும்? அதை நீங்க செய்து கொண்டே இருக்கணும். அப்படி செய்வதற்காக தான் உங்களை என்ன செஞ்சிருக்கிறேன்? அழைச்சிருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றேன். என்ன செஞ்சிருக்கிறார்? வாசிக்கலாம். அவர் பாவம் செய்யவில்லை. அவருடைய வாயிலே வஞ்சனை காணப்படவும் இல்லை. அவர் வையப்படும் போது பதில் வையாமலும். அப்படின்னா அவர் வையப்படுதுன்னா அவரை திட்டும் போது பதிலுக்கு அவர் திட்டலன்றார். அப்ப நிறைய சொல்ல வர்றாரு. அதுல ஒண்ணு என்ன சொல்றாரு? அவர் வையப்படும் போது, வையப்படுறதுன்னா அவரை திட்டுறது. அவர் என்ன செய்யறது? அவரை திட்டுறது. இப்ப யாரோ ஒருவர் நம்மளை திட்டாங்கன்னா பதிலுக்கு நம்ம திட்டமா நம்ம திட்டமா விடுறோமா? அதை நான் இப்படி என்ன சொல்லணும்னா, ஒருவர் நமக்கு செய்தபடியே நாம் அவர்களுக்கு செய்வோமானா நம்மளை நிச்சயமா தேவன் என்ன செய்ய முடியாதுன்னா நம்முடைய வம்சத்தை ஆஸ்வதிக்க முடியாது. என்ன செய்ய முடியாது? நம்மளுடைய வம்சத்தை ஆஸ்வதிக்க முடியாது. யார அவர் செஞ்சதை போல யார் செய்யலையோ அவங்க என்ன செய்ய முடியாது? அவங்களன்னு சொல்லல, அவங்க வம்சத்தை என்ன செய்ய முடியாது. அப்போ வம்சம் எப்படி வரும்? நான் நல்லதாக தான் அடுத்து என் பிள்ளைகள் வரும், என் பிள்ளைகள் நல்லதாக தான் அடுத்து என் பேர பிள்ளைகள் வரும், அவங்க நல்லதான் அடுத்த பிள்ளைகள் வரும் இல்லையா? அப்போ எல்லாருமே கத்த நல்லா வைக்கணும் விரும்புகிறான். யார? என்னை மட்டும் இல்லை, என் மனைவி மட்டும் இல்லை, என் பிள்ளைகளை மட்டும் இல்லை, என் பேர பிள்ளைகளை மட்டும் இல்லை, அடுத்து வரக்கூடிய தலைமுறைகளை கூட என்ன செய்ய வைக்க விரும்புகிறா? நல்லா வைக்கணும்னு விரும்புகிறா. அப்போ நம்ம வம்சத்தை தேவன் ஆசீர்வதிக்கணும் விரும்புகிறா. நம்முடைய வம்சத்தை ஆசீர்வதிக்கணும் விரும்புகிறான். நம் வம்சங்கள் ஆசீர்வதிக்கப்பட வேண்டுமானால் இன்னைக்கு தேவன் என்ன சொல்றா? நான் என்ன செஞ்சனோ அதை நீ செஞ்சுட்டீன்னா போதும், உன் வம்சத்தை நான் ஆசீர்வதிப்பேன். யார் ஆசீர்வதிப்பேன்? பேசுறது புரியுதுங்களா?
உங்க வம்சத்தை தேவன் என்ன செய்ய விரும்புறாரு? ஆசீர்வதிக்க விரும்புறார். அந்த வம்சம் ஆசீர்வதிக்கப்படணும்னா அவர் செஞ்சதை நம்ம செய்யணும். அவர் செஞ்சது என்ன அப்படின்னு கேட்டால் சொல்றாரு, பதிலுக்கு பதில் செய்ய மாட்டேன். என்ன செய்ய மாட்டேன்? பதிலுக்கு பதில்னா அவங்க வையப்படும் போது பதில் வையறதுனா திட்டுறது. அப்ப அவரை யாராவது திட்டினாங்கன்னா அவர் என்ன செய்ய மாட்டாராம்? அவர் என்ன செய்ய மாட்டாராம்? அவங்க நம்மளை திட்டினா அவர் என்ன செய்ய மாட்டாராம்? அவங்கள திட்ட மாட்டாராம். ஆமே. அப்ப அதை தான் இன்னைக்கு நம்மகிட்ட என்ன எதிர்பார்க்கிறா? ஒருத்தர் நமக்கு செய்யற மாதிரி நாம் அவர்களுக்கு செய்யலைன்னா நாம் அவருடைய வழிகளில் நடக்கிறோம். அவர் வழிகளில் நடக்கிற ஒருவரை தான் தேவன் என்ன செய்ய விரும்புறா? ஆசீர்வதிக்க விரும்புறார். ஆமே. அப்ப ஒரு ஆள் நமக்கு தீமை செஞ்சா நாம் என்ன செய்யக்கூடாது? ஒரு ஆள் நம்மளை திட்ட நாம என்ன செய்யக்கூடாது? திட்டக்கூடாது. ஒருத்தர் நம்மளை பேசினா நம்ம என்ன செய்யக்கூடாது? பேசக்கூடாது. ஒருத்தர் நம்மளை கெடுதல் பண்ண நாம என்ன செய்யக்கூடாது? கெடுதல் பண்ணக்கூடாது. ஒருத்தர் நமக்கு தீமை செஞ்சா நாம என்ன செய்யக்கூடாது? யாரும் சொல்றாங்க, நீ எந்த காலத்துல இருக்கிற அவன் கொட்டுவான், நான் குனிஞ்சிட்டே போனா எவ்வளவு நாள் கொட்டு வாங்கிட்டே இருக்கிறது? எவ்வளவு நாள் கொட்டு வாங்கிட்டே இருக்கிறது? உன் வம்சம் ஆஸ்வதிக்கப்படணும்னா வாங்கிதான் ஆகணும். வம்சம் ஆஸ்வதிக்கப்படணும்னா இப்ப வாங்கிதாகணும். உனக்கு கடைசி வரைக்கும் வாங்க சொல்ல முதல்ல இப்ப தேவன் என்ன செய்வா? உன்னை ஆசீர்வதிக்கிறதுக்கு நீ எப்படி இருக்கிறேன்னு நம்மளை ஆண்டவர் பார்க்கிறேன். நம்ம எப்படி இப்ப நம்மளை சந்ததியை ஆஸ்வதிக்கிறோம், நம்ம சந்ததியை ஆசீர்வதிக்கிறோம். அப்ப ஆண்டவர் என்ன பார்க்கிறா? நம்ம எப்படி இருக்கிறேன்னு பார்க்கிறா. அப்ப அந்த டெஸ்ட் வச்சாதான் என்ன தெரியும்? நம்ம எப்படி இருக்கிறோன்னு அவருக்கு தெரியும். அப்ப அந்த டெஸ்ட் வைக்கலன்னா நம்ம எப்படி யாருக்கும் தெரியாது. பிள்ளைங்க எல்லாரும் ஸ்கூலுக்கு போறாங்க. எல்லாம் ஒரே மாதிரி பேக்கு, ஒரே மாதிரி யூனிஃபார்ம், ஒரே புஸ்தகம், ஒரே நோட்டு, ஒரே டீச்சர், ஒரே பாடம் தான் இல்லையா? ஆனா அந்த பிள்ளைக்கு பரீட்சை வைக்கும் போது தான் தெரியுது இந்த பிள்ளை உண்மையிலேயே படிச்சுச்சா படிக்கணும். எப்ப தெரியுது? அதை ஸ்கூலுக்கு போறதை வச்சு தெரியாது. புக்கை வச்சிருக்கிறத வச்சு தெரியாது. நோட்டை எழுதுறத வச்சு தெரியாது. படிக்கிறத வச்சு தெரியாது. அந்த பரீட்சை எழுதும் போதுதான் தெரியும் அந்த பிள்ளை எப்படி படிச்சுச்சேன்னு. எப்ப தெரியும்? அந்த பிள்ளை படிச்சுச்சா படிக்கணும் எப்ப தெரியும்? பரீட்சை வைக்கும் போது தான் தெரியும். அதை போலதான் ஆண்டவர் நம்மளை அடுத்தவங்களை நம்மளை திட்ட வைக்கிறதுக்கு இல்லை, நமக்கு அது ஒரு பரீட்சை. இந்த பரீட்சையில நம்ம எப்படி பாஸ் பண்றோம், எந்த அளவுக்கு நம்ம மார்க் எடுக்கிறோம், எந்த அளவுக்கு நம்ம செய்யறோம். அப்ப ஒருவர் நம்மளை திட்டுறாங்க. அந்த திட்டும் போது அவர் சொல்றாரு, நீ என்னுடைய வழியை கற்றுக்கொண்டு என் வழியில நடக்கிற ஆளா இருந்தேன்னா வையும் போது நீ பதில் வையாமலும். திட்டுறது. உன்னை திட்டும் போது நீ பதில் என்ன செய்யக்கூடாது? நீ பதில் அதான் சொன்னா பதிலுக்கு பதில் செய்யக்கூடாது. பதிலுக்கு பதில் செய்யாம ஒரு நபர் இருப்பாங்கன்னா அவங்களை ஆசீர்வதிப்பதற்கு ஆண்டவர் என்ன கிடையாதுன்னா தடையே கிடையாது. அவங்களை மட்டுமல்ல அவங்க வம்சத்தையே தேவன் என்ன செய்ய விரும்புகிறார்னா ஆசீர்வதிக்க விரும்புகிறார். ஆமே. அப்படி இல்லாம அவர் செஞ்சபடி நான் செய்யாம ஒருவேளை எனக்கு தோன்றபடியோ இல்ல நான் நினைக்கிறபடியோ இல்ல நான் விரும்புறபடியோ இல்ல நான் எதிர்பார்க்கிறபடியோ இல்ல எனக்கு என்ன தோணுதோ அவங்க செய்யற மாதிரி தான் நானும் செய்வேன் அப்படின்னு தோணி அவங்க செய்யறது அதே போல நானும் செஞ்சுட்டேன்னா நிச்சயமா தேவன் என்ன செய்ய முடியாதுன்னா நம்ம வம்சத்தை தேவன் ஆசீர்வதிக்க முடியாது. என்ன செய்ய முடியாது? ஒருவேளை நம்மள என்ன செய்யலாம்? ஒருவேளை சில ஆசீர்வாத தேவன் நமக்கு தரலாம். ஆனா நம்ம வம்சத்தை தேவன் என்ன செய்ய முடியாது? ஆசீர்வதிக்க முடியாது. அப்ப வம்சம் ஆசீர்வதிக்கப்படணும்னா அவர் நடந்ததை போல நடக்கணும். அவர் நடந்தது நிறைய வழி. அதுல முதல்ல சொல்றார், என்ன சொல்றார்? அவர் பாவம் செய்யலன்னு சொல்றார். ரெண்டாவது சொல்றாரு அவர் பாவம் செய்யவில்லை. சொல்றாரு அவர் வாயில வஞ்சனை என்ன செய்யல காணப்படலன்னு சொல்றார். மூணாவது சொல்றாரு அவர் வையப்படும் போது பதில் வையாமல் சொல்றார். நாலாவது சொல்றாரு பாடுபடும் போது பயமுறுத்தலன்னு சொல்றார். அடுத்து சொல்றாரு நியாயமாய் தீர்ப்பு செய்கிறவனுக்கு தம்மை ஒப்புவித்தார் அப்படின்னு சொல்றார். இல்லையா? இவ்வளவு சொல்லி வரா. இப்ப இத்தனையும் பார்க்க நமக்கு நேரம் இல்லை. அதுல ஒண்ணு மட்டும் பார்க்கலாம். என்ன பார்க்கலாம்? அவர் செஞ்ச ஒருவர் நமக்கு செய்யறபடி நாம் என்ன செய்யக்கூடாது? அவர் யாருக்கு என்ன செஞ்சாங்களோ அதன்படி என்ன செய்யல அவங்களுக்கு அவர் செய்யல. அவர்களுக்கு அவரை திட்டும் போது அவர் பதில் என்ன செய்யல?
அவர் பதில் யாரையும் திட்டல. ஆமென். அவரை ஒரு திட்டும் போது வையும் போது பதில் வையாமலும் என்றார். அப்போ ஒருவர் நம்மளை திட்டுறாங்க, ஒருவர் பேசுறாங்க, ஒருத்தர் ஏசுறாங்கன்னா நாம் என்ன செய்யக்கூடாது? அவங்க செஞ்ச மாதிரி நாம் என்ன செய்யக்கூடாது? நாம் செய்யக்கூடாது. அவங்க செஞ்ச மாதிரி நாம் செய்யக்கூடாது. அப்படி செய்யாமல் இருந்தா தேவன் நம்மளை என்ன செய்ய விரும்புறார்? நம்முடைய வம்சத்தை தேவன் ஆசீர்வதிக்க விரும்புகிறார். ஆமென். என்ன செய்ய விரும்புறாரு? என்ன செய்ய விரும்புறாரு? எப்ப ஆசீர்வதிப்பாரு? எப்ப ஆசீர்வதிப்பாரு? அவர் நமக்கு என்ன செய்யறாங்களோ, ஒருவர் நமக்கு என்ன செய்யறாங்களோ அதே போல நாம் மற்றவங்களும் செய்யக்கூடாது. ஆமென். என்ன செய்யக்கூடாது? ஒருத்தர் நமக்கு என்ன செய்யறாங்க, ஒருத்தர் நமக்கு என்ன செய்யறாங்களோ, குறிப்பா சொன்னா ஒருத்தர் நமக்கு செய்யற தீமைக்கு ஏற்றபடி நாம் என்ன செய்யக்கூடாது? நாம் தீமை செய்யக்கூடாது. ஒருத்தர் நமக்கு தீமை செய்யறாங்க அப்படின்னா அந்த தீமைக்கு ஏற்றார் போல நாம என்ன செய்யக்கூடாது? நாமும் தீமை செய்யக்கூடாது. செஞ்சா என்ன ஆகும் அப்படின்னா வம்சத்தை ஆஸ்வதிக்க மாட்டார். அவ்வளவுதான், வேற ஒன்றும் செய்ய மாட்டார். வேற ஒன்னும் தலையை வாங்க மாட்டாரு, தூக்கல மாட்ட மாட்டார். என்ன செய்ய மாட்டார்? அடுத்த வம்சத்தை ஆஸ்வதிக்க மாட்டார். அவ்வளவுதான். அப்ப வம்சம் ஆஸ்வதிக்க எப்படி இருக்கும்? ஒரு வம்சம் ஆஸ்வதிக்கப்பட, கர்த்தரை ஆஸ்வதிச்சா அவங்க என்ன இருப்பாங்க? ஆசீர்வாதமா இருப்பாங்க. கர்த்தரை ஆஸ்வதிக்கலன்னா ஆஸ்வாதமா இருக்க மாட்டாங்க. அவ்வளவுதான். அப்ப உங்க பிள்ளைகள் ஆஸ்வாதமா இருக்கணுமா? உங்க வம்சம் ஆஸ்வாதமா இருக்கணுமா? என்ன செய்? ஒண்ணு செய்ய, பதில் செய்யாது. பதிலுக்கு பதில். அப்ப நீங்க என்ன செய்யுதுன்னு கேட்ட என்ன சொல்லுவீங்க? பதிலுக்கு பதில் செய்யாது. பதிலுக்கு பதில். அவன் திட்டினா நீ திட்டாத, அவன் சண்டை போட்டா நீ சண்டை போடாத, அவன் பேசுனா நீ பேசாத, அவன் ஏசுனா நீ ஏசாத, அவன் கெடுதல் பண்ணா நீ கெடுதல் பண்ணாத. அப்ப அதை செஞ்சுட்டாலே போதும். நம்மளை தேவன் என்ன செய்ய விரும்புறா? ஆசீர்வதிக்க விரும்புறா. நம்மை மட்டுமல்ல, நம்முடைய வம்சத்தையே தேவன் ஆசீர்வதிக்க விரும்புறார். ஆமென். ஆமென். அப்ப வையும் போது பதில், அவர் வையப்படும் போது பதில் என்ன செய்யலாம்? அவர் வையல அப்படின்னா, அப்ப அவரை திட்டும் போது, அவரை பேசும்போது அவர் என்ன செய்யல? அவர் யார்கிட்ட பதில் ஒண்ணு என்ன செய்யல? ஒண்ணு அவர் பேசல, ஒண்ணுமே அவர் என்ன செய்யல? ஒண்ணுமே அவரை யார் திட்டினாலும் அவர் என்ன செய்யல? பதிலுக்கு அவர் திட்டல. அப்படி திட்டாம இருந்தோம்னா கர்த்தர் என்ன செய்யறா? ஆசீர்வதி. இப்ப நம்ம பதில் திட்டாம இருக்கலாம். ஒருத்தர் நமக்கு செய்கிறது போல நாம் என்ன செய்யக்கூடாது? அவங்களுக்கு எந்த ஒரு தீமையும் செய்யக்கூடாது. ஒருத்தர் தீமையே செஞ்சாலும் அவங்களுக்கு நாம் எந்த தீமையும் செய்யக்கூடாது. அப்படி செய்யாம இருந்தா அவர்களையும் அவருடைய வம்சத்தங்களை கர்த்தர் ஆசீர்வதிக்க விரும்புகிறார். ஆமென். ஆமென். அப்ப நான் சொல்றது உண்மைதானா? நீங்க சொல்றது உண்மைதானா? அப்படி போய் இருக்க முடியுமா? அப்படி இருக்க முடியுமா? அப்ப அவங்க செய்யற மாதிரி நாம அவங்களுக்கு செய்யாம இருக்க முடியுமானா இருக்க முடியும். ஆண்டவர் மட்டுமல்ல, ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட அவருடைய பிள்ளைகளும் கூட அப்படி என்ன செய்ய முடியும்? அப்படி இருக்க முடியும் என்பதுக்கு தாவீது ஒரு சிறந்த எடுத்துக்காட்டு. தாவீது ஒரு சிறந்த எடுத்துக்காட்டு. 1 சாமுவேல் 24ஆம் அதிகாரத்துக்கு வந்தீங்கன்னா, 1 சாமுவேலின் புஸ்தகம் 24ஆம் அதிகாரத்துக்கு நீங்க வேத திருப்படிங்கன்னா முதல் வசனத்திலிருந்து அப்படி வேகமா சில வசனத்தை வாசிக்கலாம். சவுல் பெலிஸ்தரை பின்தொடர்ந்து திரும்பி வந்தபோது, இதோ தாவீது என்கேதியில் இருக்கிறான் என்று சவுலுக்கு அறிவிக்கப்பட்டது. அப்பொழுது சவுல் இஸ்ரவேல் அனைத்திலும் தெரிந்து கொள்ளப்பட்ட 3000 பேரை கூட்டிக் கொண்டு தாவீதையும் அவன் மனுஷரையும் வரையாடுகள் உள்ள கன்மலையிலே தேட போனான். வழி ஓரத்தில் இருக்கிற ஆட்டு தொழுவங்களிடத்தில் அவன் வந்தபோது அங்கே ஒரு கெபி இருந்தது. அதே சவுல் மனஜலாதிக்க போனான். தாவீது அவன் மனுஷரும் அந்த கெபியின் பக்கத்திலே உட்கார்ந்திருந்தார்கள். அப்பொழுது தாவீதின் மனுஷர் தாவீதை நோக்கி, இதோ நான் ஆண்டவர் சொல்லி இருக்கிறாருப்பா, உன் சத்துருவை உன் கையிலே ஒப்பு கொடுப்பேன். சொல்லியிருக்கிறது ஆண்டவரே உனக்கு சொல்லியிருக்கிறார், உன் சத்துருவை உன் கையில் ஒப்பு கொடுப்பேன். ஒரு மனுஷன் சொல்ல ஆண்டவரே என்ன செஞ்சிருக்கிறாரு? சொல்லியிருக்கிறாரு. அப்ப ஆண்டவர் சொன்ன நாள் இதுதான். இந்த சவுல் என்ன செய்யறான்? உனக்கு வெகு தீமை செய்யறான். வெகு
தீமை செய்யறான். கிட்டத்தட்ட 14 வருஷம் அவரை கொல்லணுன்றதுக்காகவே பயங்கரமா போராடுறான். யாரு? சவுல். 1 வருஷம் 2 வருஷம் இல்ல, 1 நாள் 2 நாள் இல்ல, கிட்டத்தட்ட 14 வருஷம் தாவீதை கொல்ல வேண்டும் என்று சொல்லி யார் பயங்கர குறியா இருக்கிறான்? பயங்கர வெறியா இருக்கிறான். குறியா இருக்கான்னு சொல்றதை விட பயங்கர வெறியா இருக்கிறான். எதுக்கு மேல வெறியா இருக்கிறான்? இந்த தாவீதை கொன்னே என்ன செய்ய வேண்டும்? கொன்னே ஆக வேண்டும், கொன்னே தீர வேண்டும். இங்க கையை வச்சுக்கின்னு 20ஆம் அதிகாரத்துக்கு திருப்பினீங்கன்னா, 1 சாமுவேல் 20ஆம் அதிகாரத்துக்கு திருப்பினீங்கன்னா அங்க சொல்லப்படுகிற சில வசனத்தையும் நீங்க வாசிக்க இன்னும் உங்களுக்கு நல்ல புரியன்றதுக்காக 1 சாமுவேல் 20ஆம் அதிகாரத்துக்கு நீங்க வேதத்தை திருப்புங்க. அந்த 20ஆம் அதிகாரத்தை நான் சொல்றேன், அவசரப்படாத. 20ஆம் அதிகாரத்துல 31ஆம் வசனத்தை படிங்க. 31ஆவது வசனத்தை படி. ஈசாயின் மகன் பூமியின் மேல் தான் மகனாகிய யோனத்தான் கிட்ட சவுல் சொல்றான். என்ன சொல்றான்னா, ஈசாயின் மகன் உயிரோடு இருக்கும் நாள் வரைக்கும் நீயானாலும் உன் ராஜ்யபாரம் ஆனாலும் அது நிலைப்படுவது இல்லை. இப்போது தாவீதை அழைப்பித்து என் கையில கொண்டு வந்து கொடு, அவன் சாக வேண்டும் என்றான். அவன் என்ன செய்யணுமா? அப்ப தாவீது என்ன செய்யவே கூடாது? உயிரோட இருக்கவே கூடாது. அப்ப உயிரோட இருந்தா நீயும் நல்லா இருக்க முடியாது, உன் பிள்ளைகளும் நல்லா இருக்க முடியாது. அதனால இந்த தாவீதை என்ன செஞ்சு ஆகணும்? கொன்னே தீர வேண்டுமா அப்படின்னு சொல்லி 1 நாள் 2 நாள் இல்ல, 14 வருஷம் இந்த தாவீதை கொல்றதுக்காக, தாவீதை சாவடிப்பதற்காக பயங்கரமா போராடுறான். இப்போ 3000 பேரை கூட்டிட்டு போயிருக்கிறான். எதுக்கு? இந்த தாவீதை சாவடிப்பதற்காக 3000 பேரை கூட்டி, 1 நாள் 2 பேரை கூட்டு போல, அவன் மட்டும் தனியா போல, 3000 பேரை கூட்டிட்டு போயிருக்கிறான். எதுக்கு? இந்த தாவீதை கொன்னே தீரணும், இந்த தாவீது உயிரோட இருக்கவே கூடாது, இந்த தாவீதை சாவடிச்சு ஆகணும். அதனால 3000 பேரை கூட்டிட்டு போயிருக்கிறான். இப்ப தாவீது அந்த சவுல் எங்க இருக்கிறார் அப்படின்னா, இதுக்கு இந்த புல் பிட்டுக்கு முன்னாடி வச்சுக்கோங்களேன், முன்னாடி உட்கார்ந்துக்கிறார். யாரு? சவுல் உட்கார்ந்து இருக்கிறான். இப்ப இந்த புல் பிட்டுக்கு பின்னாடி யாரு இருக்கிறான்னா, இப்ப நீங்க உட்கார்ந்துக்கிற இடத்துல சவுல் இருக்கிறார். இப்ப நான் இருக்கிற இடத்துல தாவீதும் அவன் மனுஷரும் இருக்கிறாங்க. நாங்க இருக்கிற இடத்துல தாவீது இருக்கிறது யாருக்கு தெரியாது? சவுலுக்கு தெரியாது. அவர் என்ன போயிருக்கிறார்? அவர் உட்கார்ந்து இருக்கிறாரு. ஜனங்க பின்னாடி தாவீதும் அவருடைய ஜனங்க இருக்கிறது யாருக்கு தெரியாது? இந்த சவுலுக்கு தெரியாது. ஆனா யாருக்கு தெரியுது? தாவீதுக்கு தெரியுது. சவுல் வந்து உட்கார்ந்து இருக்கிறான், தாவீதுக்கு தெரியுது. இப்ப கூடக்கிறவங்க சொல்றாங்க, என்ன சொல்றாங்கன்னா, ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். என்ன சொல்லியிருக்கிறாரு? உன் சத்துருவை உன் கையில என்ன செய்வேன்? ஒப்பு கொடுப்பேன், உன் சத்துருவை நீ அழிச்சிடுவேன் அப்படின்னு ஆண்டவர் ஏற்கனவே உனக்கு சொல்லியிருக்கிறார். அந்த நாள் இந்த நாள் தான். உன் சத்துரு வந்திருக்கிறான், ஆண்டவர் ஏற்கனவே சொல்லிட்டாரு, நீ அவனை என்ன பண்ணிடு? அவனை அழிச்சிடு அப்படின்னு சொல்லும் போது இப்ப தாவீது சொல்ற ஒரு வார்த்தை, முக்கியமான வார்த்தை, வாசிக்கலாம். இல்ல, இப்ப 20ஆம் அதிகாரத்துல வாங்க, 24ஆம் அதிகாரத்துல வாங்க. அவன் தன் மனுஷரை பார்த்து, அவன் தாவீது, அவன் அது முடிக்கிற வசனம் சேர்த்து படிப்பா. தாவீது சவுலின் சால்வையை தொங்கலை, இல்ல அது முன்னாடிக்கிற வசனம் சேர்த்து படிங்க. அப்பொழுது தாவீது மனுஷர் அவனை நோக்கி, தாவீதின் மனுஷர் அவனை நோக்கி, இதோ நான் உன் சத்துருவை உன் கையில் ஒப்பு கொடுப்பேன் என்று உன் பார்வைக்கு நலமானபடி அவனுக்கு செய்வாயாக என்று கர்த்தரே சொல்லிட்டார். யார் சொல்லிட்டார்? கர்த்தரே என்ன சொல்லிட்டாரு? உனக்கு விரோதிய உன் கையில ஒப்பு கொடுக்கிறேன், உனக்கு என்ன தோணுதோ அதன்படி நீ என்ன பண்ணு, நீ செய்ப்பா அப்படின்னு ஏற்கனவே ஆண்டவனுக்கு சொல்லிட்டாரு. அப்படி சொன்ன ஆண்டவர் இன்னைக்கு என்ன பண்ணியிருக்கிறாரு? உன்னை விரோதிக்கிறோம் மட்டும் இல்ல, உன்னை அழிச்சே தீர வேணும்னு சொல்லி 3000 பேரோட கூட வந்திருக்கிறான். இப்ப அவன் இங்க தனியா உட்கார்ந்து இருக்கிறான். நம்ம இப்ப நினைச்சா அவனை என்ன செய்ய முடியும்? அவனை ஒரே வெட்டிட முடியும், ஒரே குத்திட முடியும். ஆனா இப்ப என்ன சொல்லி இப்படி செய்ப்பா அப்படின்னு தாவீதின் மனுஷர் தாவீதுக்கு சொல்றாங்க. இத கேட்ட உடனே தாவீது என்ன சொல்றாரு பாருங்க, வாசிக்கலாம். தாவீது எழுந்திருந்து போய், தாவீது அல்ல, அது அடுத்த வசனம் சேர்த்துப்படி. தாவீது சவுலின் அது முடிக்கிற வசனம் பா. உன் பார்வைக்கு நலமானபடி உன் பார்வைக்கு நலமானபடி அவனுக்கு செய்வாக என்று கர்த்தர் உன்னோடு சொன்ன நாள் இதுவே.
கர்த்தர் தாவீது எழுந்திருந்து போய் சவுலுடைய சால்வையை தொங்கலை மெல்ல அறுத்துக் கொண்டான். தாவீது சவுலின் சால்வை தொங்கலை அறுத்து கொண்டதினால் அவன் அவனுடைய மனது அடித்துக் கொண்டிருந்தது. அவன் தன்னுடைய மனுஷரை பார்த்து சொல்ற ஒரு முக்கியமான வார்த்தை என்ன சொல்றார்? வாசிக்கலாம். கர்த்தர் அபிஷேகம் பண்ணின என் ஆண்டவன் மேல் என் கையை போடாதபடிக்கு இப்படிப்பட்ட காரியத்தை நான் செய்யாதபடிக்கு கர்த்தர் என்னை காப்பாற்றுவாராக என்றார். எதனை காப்பாற்றுவாரா? எதிரி சாகடிக்காதபடி காப்பாற்றுவார்னு சொல்லல. சவுலினை கொன்று போடாதபடி ஆண்டவனை காப்பாற்றுவார்னு சொல்லல. மற்றவனை சாவடிக்காதபடி கர்த்தருடைய கிருபையை காத்துக்கொள்ளுங்க ஆண்டவர் அப்படி ஜெபிக்கல. என்ன ஜெபிக்கிறா? என் ஆண்டவன் மேல இப்ப எனக்கு தீமை செய்ய வந்திருக்கிறான், அவனுக்கு நான் தீமை செய்யாதபடி ஆண்டவர் என்ன கிருபையா காத்துக்கோங்கப்பான்னு ஜெபம் பண்றாரு. என்ன ஜெபம் பண்றாரு? என்ன ஜெபம் பண்றாரு? இப்ப எதிரி யாரும் எங்க வந்திருக்கிறான்? எதிரியை நான் தேடி போக வேண்டியது இல்லை. நான் இருக்கிற இடத்துக்கு என் எதிரி வந்திருக்கிறான். எதிரி யாரு? நான் செத்தே தீர வேண்டும், நான் அழிஞ்சே தீர வேண்டும், நான் உயிரோடு இருக்கவே கூடாது என்று சொல்லி என்னை அழிப்பதற்காக ஒருத்தன் வந்திருக்கிறான். அப்ப அவனை தேடி நான் போல, அவன் என்ன தேடி வந்திருக்கிறான். இப்ப நான் இருக்கிறது அவனுக்கு தெரியாது, ஆனா அவன் இருக்கிறது எனக்கு தெரியுது. இப்ப நான் நினைச்சேன்னா ஒரே அடியை வெட்டவனை வெட்ட முடியும், ஒரே வெட்டவனை வெட்ட முடியும். ஆனா அந்த நேரத்துல தாவீது சொல்றான். என்ன சொல்றா? ஏற்கனவே ஆண்டவர் சொல்லியிருந்தாலும் ஆனா எனக்கு தீமை செய்ய வந்திருக்கிற ஒருத்தனுக்கு மேல நான் என்ன செய்ய விரும்பல, நான் தீமை செய்ய விரும்பல. அப்படி தீமை நான் செய்யாதபடி ஆண்டவர் என்ன கிருபையா என்ன செய்யணும், என்ன காத்துக்கணும்ன்றாரு. நான் தப்பி தவிர கூட என்ன செஞ்சிடக்கூடாது, இந்த ஒரு தப்பனை செஞ்சிடக்கூடாது, இந்த ஒரு பாதிப்பனை செஞ்சிடக்கூடாது. எனக்கு தீமை செய்ய தான் வந்திருக்கிறான், என்னை அழிக்க தான் வந்திருக்கிறான், என்னை கொண்டு போட தான் வந்திருக்கிறான். நான் இந்த இடத்துல இருக்கிறதுன்னு தெரிஞ்சா நான் சொன்ன அவன் எப்படி என்னை வெட்டுவானே தெரியாது. அந்த அளவுக்கு உக்கிரமான கோபத்தோடு வந்திருக்கிறான், பயங்கரமான கோபத்தோடு வந்திருக்கிறான். ஆனா அப்படிப்பட்ட ஒரு ஆளு நான் இருக்கிறது அவனுக்கு தெரியாது, நான் அவன் இருக்கிறது எனக்கு தெரியும். என் கூட இருக்கிறவங்கலாம் சொல்றாங்க, நீ வெட்ட வேணாம், நாங்க வெட்டுறோம். என்ன செய்யறோம்? நீ வெட்ட வேணாம், நாங்களே என்ன செய்யறோம், நாங்களே பண்ணிக்கிறோம். நீ அமைதியா மட்டும் இரு, சரின்னு மட்டும் சொல்லிடு, நீங்க நாங்க பாத்துக்கிறோம் அப்படின்னு சொல்லி என்கிட்ட சொல்றாங்க. ஆனா நான் என்ன, அவரு தாவீது என்ன ஜெபம் பண்ற? ஆண்டவரே, இவங்க சொல்ற மாதிரி நான் என்ன செஞ்சிடக்கூடாது, ஒரு நாளும் எனக்கு தீமை செய்ய வந்திருக்கிறவனுக்கு நான் என்ன செஞ்சிடக்கூடாது, நான் தீமை செய்யாதபடி எனக்கு கிருபையா காத்துக்கோங்கப்பான்னு ஜெபம் பண்றாங்க. சொல்றாரு. அழகான சொல்றார். அவன் தன்னுடைய மனுஷரை பார்த்து கர்த்தர் அபிஷேகம் பண்ணின என் ஆண்டவன் மேல், கர்த்தர் அபிஷேகம் பண்ணின என் ஆண்டவன் மேல் என் கையை போடும்படியாக இப்படிப்பட்ட காரியத்தை நான் செய்யாதபடிக்கு கர்த்தர் என்னை காப்பாராக. அவர் கர்த்தரால் அபிஷேகம் பண்ணப்பட்டவர், அவர் கர்த்தரால் அபிஷேகம் பண்ணப்பட்டவர் என்று சொல்லி மனுஷரை சவுலின் மேல் தன் மனுஷரை சவுலின் மேல் எழும்ப ஒட்டாமல் நீயும் போக வேண்டாம், நானும் போக வேண்டாம். அப்ப நான் கண்ணுக்கு தெரியாத கன்சாட காட்டுக்கு சரி நீ என்ன பண்ணு, நீங்க என்ன பண்ணிக்கோங்கப்பா, எனக்கு தெரியாதுப்பா அப்படின்னு தலைமறைவா ஒதுக்கல. பட் நானும் செய்ய மாட்டேன், நீங்க செய்யறதுக்கு அனுமதிக்க மாட்டேன். நானும் செய்ய மாட்டேன். என்னதான் அழிக்க வந்திருக்கிறான், என்னதான் வெட்ட வந்திருக்கிறான், 3000 பேரோட வந்திருக்கிறான். என்னை பார்த்துட்டான்னா அவன் எப்படி என்ன வெட்டுவான்னே தெரியாது, அவ்வளவு கோபமா வந்திருக்கிறான். ஆனா அப்பேற்பட்டவன் என் கையில மாட்டி இருக்கிறான். நான் நினைச்சேன்னா அவனை இதே இடத்துல வெட்டி கொள்ள முடியும், ஆனா நான் செய்ய மாட்டேன். சரி நீங்க செய்யாதீங்க, எங்களை செய்ய சொல்லி விட்டுருங்க அப்படின்னு கேட்டா உங்களையும் செய்யப்பட மாட்டேன், நானும் செய்ய மாட்டேன். ஏன் அப்படின்னா ஆண்டவருடைய வழி அது அல்ல, ஆண்டவருடைய வழி. அப்ப ஆண்டவரை ஏசப்பா செஞ்சது அது இல்ல. ஆண்டவர் ஏசப்பா என்ன செஞ்சாரு, வையும் போது பதில் வையாமலும். அப்படின்னா எனக்கு ஒருத்தர் தீமை செஞ்சனா நான் என்ன செய்யல, நான் தீமை செய்யலப்பா, இதைதான் நீ கற்றுக்கொள்ளணும். எதைதான் நான் என்ன செஞ்சனும் அததான் நீ என்ன செய்யணும், நீ கற்றுக்கொள்ளணும். நீ கற்றுக்கொள்றது மட்டுமல்ல, நீ என்ன கற்றுக்கொள்றையோ அதை நீ என்ன செய்யணும், நீ அப்படியே அதை கை கொண்டு நடக்கணும். இதுக்குதான் உன்னை நான் அழைச்சிருக்கிறேன். எதுக்கு?
ஏதோ பேய போக்குறதுக்கும் நோயை போக்குறதுக்கும் அழைக்கல. உன்னை எதுக்கு அழைச்சிருக்கிறேன்? நான் வாழ்ந்த மாதிரி நீ என்ன செய்யணும்? வாழ வேண்டும் என்பதற்காக தான் உன்னை நான் அழைச்சிருக்கிறேன் ஒழிய ஏதோ நீ வந்து உட்கார்ந்து தோத்திரம் பண்ணிட்டு போ, 2 பாட்டு பாடிட்டு போ, ஒரு காணிக்கை கொடுத்துட்டு போ அப்படின்னு சொல்றதுக்காக உன்னை அழைக்கல. உன்னை அழைச்சதே எதுக்கு? நான் வாழ்ந்த மாதிரி நீ வாழணும். நான் வாழ்ந்த மாதிரி நீ வாழணும். நான் எப்படி வாழ்ந்தேன்? எனக்கு யாராவது ஒரு தீமை செஞ்சாங்கன்னா நான் பதில் என்ன செய்ய மாட்டேன், அவங்களுக்கு நான் தீமை செய்ய. அப்படிதான் நான் வாழ்ந்தேன். அப்படிதான் நீங்களும் என்ன செய்யணும்? நீங்களும் வாழணும் அப்படின்னு ஆண்டவர் சொல்லிட்டாரு. இப்ப ஆண்டவர் பார்த்து ஒரு கேள்வி கேட்கணும். இது முடியுமா? இது முடியுமா? எது முடியுமா? எனக்கு ஒரு தீமை செய்யறான், நான் தீமை செய்யாம அவனுக்கு தீமை செய்யாதன்னு சொல்றீங்களே, இது செய்யாம இருக்க முடியுமா அப்படின்னா, ஆண்டவரே நீங்க வேணா ஆண்டவர், உங்களால முடியும். நாங்க யாரு? ஒரு மனுஷங்க, எங்களால முடியாது அப்படின்னு நம்ம சொல்லலாம் இல்லையா? வீட்டுல ஒரு ஆளு, வீட்டுல ஒருவேளை மனைவி கணவனுக்கு ஏதாவது ஒரு பாதிப்பை செய்ய மாட்டாங்க. ஒருவேளை செஞ்சாலும் அப்படிப்பட்ட பாதிப்பை தாங்குற கணவன் எவ்வளவு பேர் மனைவிக்கு ஒரு தீமை செய்யாம இருக்கிறார்? மனைவி ஒரு வார்த்தை பேசுறாங்க, எவ்வளவு பேர் கணவன் திரும்பி பேசாம இருக்கிறாங்க? இல்ல கணவன் ஒரு வார்த்தை பேசுறாங்க, எத்தனை மனைவி திரும்பி பேசாம இருக்கிறாங்க கேட்டா தெரியாது இல்லையா? புரியுதா நான் சொல்றது? மனைவி கணவன் ஒரு வார்த்தை ஏதோ டக்குனு வந்துருச்சு, ஏதோ சொல்லிட்டாங்க இல்லையா? சரி விடு, ஏதோ சொல்லிட்டா பரவாயில்ல விடு அப்படின்னு சொல்ற கணவன் இருப்பாங்கன்னு கேட்டா தெரியாது இல்லையா? அது எப்படி என்ன நீ சொன்ன அப்படின்னு ஒரு வார்த்தைக்கு 4 வார்த்தை திட்ட கணவனும் மனைவி தான் அதிகமே தவிர, மாறாக சரி ஏதோ திட்டாங்க விடு பரவாயில்ல விடு அப்படின்னு சொல்லி அனுசரிச்சுட்டு விட்டு கொடுத்துட்டு போறவங்க இருப்பாங்கன்னு கேட்டா நமக்கு தெரியாது இல்லையா? சாதாரண ஒரே வீட்டுல ஒரே குடும்பத்துல வாழ்ற கணவனுக்கும் மனைவிக்குமே இப்படிப்பட்ட நிலைமைன்னா, இப்ப ஆண்டவர் சொல்ல, உனக்கு யாராவது தீமை செய்ய வந்தா நீ உனக்கு என்ன செய்யக்கூடாது? அவனுக்கு தீமை செய்யக்கூடாதுப்பா அப்படின்னு ஆண்டவர் சொல்லுவாருன்னா, இது முடியுமா ஆண்டவரே? இது முடியுமா? நீங்க வேணா ஆண்டவர், இது உங்களால முடியும். நாங்க யாரு? ஒரு சாதாரண மனுஷங்க, இது எங்களால முடியுமா அப்படின்னு கேட்டா ஆண்டவர் சொல்லுவாரு, இது உன்னால முடியாத ஒண்ண நான் என்ன செய்யல, உனக்கு செய்ய சொல்லல. நான் மட்டும் இல்ல, ஏன் கற்றுக்கொண்டு வந்த ஏன் பிள்ளையா வாழ்ந்த தாவீதை பாரு, அவரும் உங்களை போலதான் இருக்கிறாரு. உங்களை போல அவரும் மனுஷன் தான், உங்களை போல அவரும் ஆடு மேய்ச்சவர் தான். நீங்க நல்லா படிச்சிருக்கிறீங்க, நல்ல அறிவாளியா இருக்கிறீங்க. அவர் படிக்க கூட இல்ல, ஸ்கூலுக்கு கூட மழை பார்க்க என்ன செய்யல, மலைக்கு கூட ஸ்கூல் பக்கம் ஒதுங்காத தாவீது இருக்கிறாரு. இப்ப அவரை கடை சொல்றார். என்ன சொல்றாருன்னா, என்ன அழிக்கிறது 3000 பேரோட வந்திருக்கிறான். எத்தனை வருஷமா? 14 வருஷமா. ஒரு நாள் 2 நாள் இல்ல, 14 வருஷம் என்ன அழிச்சே ஆகணும், நான் செத்தே ஆகணும், நான் உயிரோடு இருக்கவே கூடாதுன்னு மகனோடு கூட போட்டி போட்டு சபதம் எடுத்துக்கிட்டு என்ன 3000 பேர் அப்படி நிற்கிறாரு, என்ன கூடி தேடிக்கின்னு இருக்கிறாரு. அப்படிப்பட்ட என்ன அழிக்க தேடுறவன் என் கையில கிடைக்கும் போது நான் என்ன செஞ்சிருக்கணும்? என்ன அழிக்கிறவன் என் கண்ணுமணி இருக்கிறான், என் கையில கிடைச்சிருக்கான். இந்த நினைச்சனா ஒரே செகண்ட் என்ன செய்ய முடியும்? அவனை அழிக்க முடியும் இல்லையா? இப்ப ஏன் கூடகிறவன் சொல்றாங்க, எப்பா நீயாவது அழி, இல்லையா எங்களுக்காவது வழிவிடு, நாங்க என்ன பண்றோம்? நீ அழிக்க வேணாம், நீ சைலண்டா ஒதுங்கிக்கோ, எங்களை விட்டுடு, நாங்க என்ன பண்றோம், நாங்க அவனை பார்த்துக்கிறோம் அப்படின்னு சொன்னா அவர் சொல்றாரு, நானும் செய்ய மாட்டேன், நீங்க செய்வதற்கு நான் என்ன செய்ய மாட்டேன், நான் அனுமதிக்க மாட்டேன். நீங்க செய்வதற்கும் அனுமதிக்க மாட்டேன். ஒருவேளை அப்படி என்ன சொல்லி முடிக்கிறா பாருங்க, அந்த வசனம் முடிப்பா, வாசி முடி. அந்த மனுஷர் சவுலின் மேல் எழும்ப ஒட்டாமல் இந்த வார்த்தைகளின் நிமித்தம் அவர்களை என்ன செய்யறானா, தடை பண்ணினானா. என்ன தடை பண்றாரா? நம்ம என்ன செய்யவே கூடாது, நமக்கு ஒருத்தர் தீமை செய்ய வந்தா நம்ம என்ன செய்யக்கூடாது, தீமை செய்யக்கூடாதுப்பா. இது நீ யார்கிட்ட கத்துக்கிட்ட? ஆண்டவராகிய ஏசாப்பாட்ட கத்துக்கிட்ட. ஆண்டவராகிய ஏசாப்பாட்ட கத்துக்கிட்ட. என்ன கத்துக்கிட்ட? ஒருவன் நம்மளை வையும் போது பதில் வையாமலும், ஒருத்தவங்க என்ன செய்யறானோ அதே தீமையை நாம் என்ன செய்யக்கூடாது, நாம செய்யக்கூடாது. இங்கேயாவது உட்கார்ந்து நிற்கிறார் யாரு? சவுல் இல்லையா? 26வது அதிகாரத்துக்கு வந்தீங்கன்னா, 21 சாமுவேல் 26வது அதிகாரத்துக்கு வந்தீங்கன்னா, 26ஆம் அதிகாரம் ஒண்ணு கொஞ்சம் கடன வாசம் வரியா? பின்பு வந்து தாவீது எஸ்மோனுக்கு எதிராக இருக்கிற ஆகிலா மேட்டிலே ஒளிந்திருக்கிறான் என்று அப்பொழுது சவுல் தாவீதை தேடும்படிக்கு எழுந்து இஸ்ரவேலிலே
இப்பவும் எப்படிதான் வராரு? இப்பவும் அதாவது செலக்ட் பண்ணிட்டு வராரு. 3000 பேரை செலக்ட் பண்றாரு. யாரெல்லாம் தாவீதை அழிக்கணும் வாங்க அப்படின்னு 3000 பேரை செலக்ட் பண்ணிட்டு வராரு. புறப்பட்டு போனான் சவுல். எஸ்மோனுக்கு எதிரே வழியண்டில் இருக்கிற பாளையம் இறங்கினான். தாவீது வனாந்தரத்தில் தங்கி சவுல் தன்னை தொடர்ந்து வனாந்தரத்துக்கு வருகிறதை கண்டு தாவீது வேவுக்காரரை அனுப்பி சவுல் வந்தது உண்மைதானா என்று அறிந்து கொண்டான். பின்பு தாவீது எழுந்து சவுல் தங்கியிருக்கிற இடத்துக்கு வாசி. நேரின் குமாரனாகிய அப்னேரும் என்னும் படைத்தலைவனுக்கும் படுத்துக் கொண்டிருக்கிற இடத்தை பார்த்தா அங்க உட்கார்ந்து இருக்கிறாரு, இங்க படுத்து இருக்கிறார். வாசிக்கலாம். சவுல் ரதங்கள் இருக்கிற இடத்திலே படுத்துக் கொண்டிருந்தான். ஜனங்கள் அவனை சுற்றிலும் படுத்துக் கொண்டிருந்தார்கள். தாவீது அபிசாயையும் பார்த்து என்னோட கூட சவுலிடத்து வருகிறவன் யாருன்னு கேட்ட உடனே அபிசாய் பெருமன வாசிக்கிறேன். அபிசாய் கூட வரான். அபிசாய் என்ன செய்யறார்? அபிசாய் கூட வரான். நான் வரேன் அப்படின்னு. இப்ப தாவீதும் அபிசாயும் சவுல் இருக்கிற இடத்துக்கு போயிட்டாங்க. சவுல் இருக்கிற இடத்துக்கு போயிட்டாங்க. இப்ப சவுல் என்ன பண்ணிருக்கிறாரு? அயர்ந்து தூங்கி இருக்கிறார். வந்தது யாருன்னு கூட என்ன தெரியல. யார் வராங்க அப்படின்னு கூட தெரியல. யார் வராங்கன்னே தெரியல. யார் வராங்க யார் போறாங்கன்னு தெரியல. ஒண்ணுமே அசந்து தூங்கி இருக்கிறார். அயர்ந்த நித்திரை. பைபிள் சொல்லுது அவனுக்கு தேவன் அயர்ந்த நித்திரையை வர பண்ணினாராம். யாருக்கு? சவுலுக்கு ஆண்டவர் அயர்ந்த நித்திரை வர பண்ணாராம். அவன் நல்லா தூங்கி இருக்கிறான். நல்ல தூங்கி இருக்கிறான். அப்படி தூங்கி நிற்கும் போது இவ சவுலோடு இருக்கிற போற அபிசாய் ஒரு வார்த்தை கேட்கிறார். தாவீதை பார்த்து என்ன கேட்கிறார்? வாசிக்கலாம். ரெண்டு பேரும் போறாங்க. இப்ப அபிசாய் கேட்கிறத வாசி. அடுத்த வசனம். அப்பொழுது அபிசாய் தாவீதை பார்த்து இன்று தேவன் உன் சத்துருவை உம்முடைய கையில் ஒப்பு கொடுத்தார். இப்போது நான் அவனை ஈட்டினால 2 குத்தா குத்தாம ஒரே எவ்வளவு கோபத்தோடு இருக்கான்னு பாருங்க. ஏன் இந்த சவுலாலே இவங்க சந்திக்கிற பிரச்சனை கொஞ்சம் நஞ்சம் இல்லை. யாரு? தாவீதும் தாவீதோடு கூட இருக்கிறவங்களும் இந்த சவுலினால பட்ட துன்பங்கள் கொஞ்ச நஞ்சம் இல்ல. பட்ட கஷ்டம் கொஞ்சம் பட்ட கஷ்டம் பட்டு கிடக்கிற கஷ்டம் கொஞ்ச நஞ்சம் இல்ல. அவ்வளவு உபத்திரம் பண்றாங்க, அவ்வளவு சிரமம் பண்றாங்க. 3000 பேரை கூட்டிட்டு போறான் அடிச்சு கொல்றதுக்கு. அப்படிப்பட்டாலும் இந்த அபிஷாய் கேட்கறான் தாவீதை பார்த்து, இந்த இவரை ஒரே 2 குத்தா குத்த மாட்டேன், ஒரே குத்தா குத்துற அளவுக்கு என்ன பண்ணு, நீ மட்டும் ஊன்னு சொல்லிடு. நீ மட்டும் ஊன்னு பால் மட்டும் சொல்லிடு, வேற ஒண்ணும் செய்ய மாட்டான். ஆனா 2 குத்தா குத்த மாட்டேன், என்ன பண்ணிடுவேன், ஒரே குத்தா குத்தி போட்டுமா அப்படின்னு கேட்கும் போது தாவீது அந்த அபிஷாயை பார்த்து சொல்றாரு. தாவீது அபிஷாயை பார்த்து அவனை கொல்லாதே. இப்ப அவன் எதுக்கு வந்திருக்கிறான்? இப்ப சவுல் எதுக்கு வந்திருக்கிறான்? என்ன கொல்லதான் வந்திருக்கிறான். ஆனா அவனை நீ என்ன பண்ணாத, அவன் நமக்கு செய்ய நினைக்கிறபடி நீ அவனுக்கு செய்யாத. அவன் உனக்கு செய்ய வந்திருக்கிறான், ஆனா நீ என்ன பண்ணாத, நீ அவன் உனக்கு செய்ய வந்திருக்கிற மாதிரி நீ என்ன பண்ணாத, நீ அவனுக்கு பண்ணாத. அப்ப தேவனுக்கு என்ன கற்றுக் கொடுக்க விரும்புறார்? எனக்கு தேவன் நம்ம என்ன கற்றுக்கொள்ள விரும்புறார்? ஒருவர் நமக்கு என்ன செய்யறாங்களோ அதே மாதிரி அவனுக்கு நீ செய்ய. ஒருத்தவனுக்கு தீமை செய்ய வந்தா அவங்க செஞ்ச தீமை மாதிரி நீ என்ன செய்யாத. இப்ப அழகா தாவீது சொல்றான், அவன் செஞ்ச மாதிரி நீ என்ன பண்ணாத, நீ செய்யாத. நீ அவனுக்கு ஒண்ணும் செய்யாத. அவனை கொல்லதான் வந்திருக்கிறான், ஆனா நீ என்ன பண்ணாத, நீ அவனை கொல்லாத. திரும்பவும் சொல்றார், வாசிக்கலாம் அடுத்த வசனமா. தாவீது அபிஷாயை பார்த்து அவனை கொல்லாதே. கர்த்தர் அபிஷேகம் பண்ணிவித்தவர் மேல் தன் கையை போட்டு குற்றமில்லாமல் போகிறவன் யாரும் இல்ல. பின்னும் தாவீது கர்த்தர் ஒருவேளை சவுல ஆண்டவரே அடிச்சு அவன் சாகட்டும், இல்லன்னா அவனுடைய காலம் வந்து, அவனுடைய ஆயுசு காலம் வந்து ஆயுசு முடிஞ்சவன் சாவட்டும். அடுத்தது அவன் மரித்து அல்லது சண்டைக்கு போகும்போது யாராவது வெட்டி சாவட்டும். ஒண்ணு ஆண்டவரே அடிச்சு அவன் சாவட்டும்,
இல்ல அவனுடைய ஆயுசு காலம் முடிஞ்சு அவன் சாவட்டும், இல்ல சண்டைக்கு போகும்போது யாராவது வெட்டி அவன் சாவட்டும். ஆக நாம என்ன செய்யக்கூடாது? அவன் நமக்கு செஞ்ச மாதிரி நாம் அவனுக்கு செய்ய. ஆமென் ஆமென். அவன் நமக்கு செஞ்ச மாதிரி நாம் என்ன செய்யக்கூடாது? நாம் அவனுக்கு செய்யக்கூடாது. இந்த தாவீதை தான் கடைசி 2 வருஷம் படிப்பா. இந்த தாவீதை எப்படி ஆசீர்வதிக்க கடைசி 2 வருஷம் படி. இதோ உம்முடைய ஜீவன் இன்றைய தினம் என் பார்வைக்கு எப்படி அருமையா இருக்கிறதோ அப்படியே என் ஜீவனம் கர்த்தரின் பார்வைக்கு அருமையா இருப்பதினால் அவர் என்னை எல்லா உபத்திரவத்திற்கும் நீங்களாக்கி விடுவிப்பாராக என்றான். அப்பொழுது சவுல் தாவீதை நோக்கி, என் குமாரனாகிய தாவீதே, நீ ஆசீர்வதிக்கப்பட்டவன், நீ பெரிய காரியங்களை செய்வார். எப்ப ஆசீர்வாதம் வருது? ஆசீர்வாதம் எப்போ வருது? அவர் இவருக்கு செஞ்ச மாதிரி இவர் அவருக்கு செய்யாத போதுதான் சொல்றாரு. திரும்ப கடைசி வசந்த, அப்பொழுது சவுல் தாவீதை நோக்கி, என் குமாரனாகிய தாவீதே, நீ ஆசீர்வதிக்கப்பட்டவன், நீ பெரிய காரியங்களை செய்வாய், மேலும் மேலும் பலப்படுவாய். அப்படியே தாவீது தன் வழியே போன. என்ன செய்யறான்? எங்க எப்ப ஆசீர்வாதம் வருது? சரி, 24ஆம் அதிகாரம் கடைசி 2 வசனம் படி. 24ஆம் அதிகாரம் கடைசி 2 வசனம் படி. இப்போதும் நீ எனக்கு பின்னிருக்கும் என் சந்ததியை அதுக்கு மறுக்கிற வசனத்து, நீ நிச்சயமாக ராஜாவா இருப்பாய் என்றும் இஸ்ரவேலின் ராஜ்யபாரம் உன் கையில் நிலைப்படும் என்றும் அறிந்திருக்கிறேன். இப்போதும் நீ எனக்கு பின்னிருக்கும் என் சந்ததியை வேறறுப்பது இல்லை என்று என் தகப்பன் வீட்டாரின் பேரில் அழித்து போடுவதும் இல்லை என்று கர்த்தர் மேல் என்ன பண்ணிவிடு? ஆணையிட்டு கொடு. வாசிக்கிற அடுத்த வசனம். அப்பொழுது தாவீது ஆணையிட்டு கொடுத்தான். பின்பு சவுல் தன் வீட்டுக்கு புறப்பட்டு போனான். தாவீதும் அவன் மனுஷரும் அரணிப்பான இடத்துக்கு ஏறி போனார். அது படி 2 பேர் சொல்றாரு, நிச்சயமா நீ யாரா இருப்ப? நீ ராஜாவா இருப்ப. உன் கையில ராஜ்யபாரம் என்ன செய்யும்? நிலைவரப்படும். எப்ப தேவன் ஆசீர்வதிக்க விரும்புறா? ஒருவர் நமக்கு செய்கிற மாதிரி நாம் அவர்களுக்கு செய்யாம இருக்கும் போதுதான் தேவன் என்ன செய்ய விரும்புறா? நம்மையும் நம்முடைய முழு வம்சத்தையும் தேவன் ஆசீர்வதிக்க விரும்புகிறார். ஆமென் ஆமென். இன்னைக்கு நம்ம முழு வம்சங்களும் ஆசீர்வதிக்கப்படணும்னா ஒண்ணு செய், அவருடைய வழிகளில் நாம் நடக்க வேண்டும். அவருடைய வழிகளில் நிறைய வழி. இன்னைக்கு நம்ம சொல்லிக் கொடுக்கிற வழி என்ன? ஒருத்தர் நமக்கு என்ன செய்யறாங்களோ அப்படி நீ அவனுக்கு செய்யலாம். ஒருத்தர் நம்மளுக்கு என்ன செய்யறாங்களோ அதன்படி நாம் அவனுக்கு என்ன செய்யக்கூடாது? நாம் செய்யக்கூடாது. அப்படி செய்யாமல் இருந்தா நம்மையும் நம்முடைய வம்சத்தையும் தேவன் என்ன செய்ய விரும்புறார்? ஆசீர்வதிக்க விரும்புறார். ஒருவேளை அவங்க செய்கிற மாதிரி நாம் செஞ்சுட்டோம்னா, அவங்க செய்யற மாதிரி நாம் செஞ்சுட்டோம்னா நம்முடைய வம்சத்தை தேவன் என்ன செய்ய முடியாதுன்னா ஆசீர்வதிக்க முடியாது. வம்சம் செய்ய முடியாது. ரோமரின் புஸ்தகம் 12ஆம் அதிகாரம், ரோமரின் புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் 13, 14, 15 வாசிச்சு பார்த்தீங்கன்னா, ரோமர் 12ஆம் அதிகாரம் 13, 14, 15 வாசிச்சு பார்த்தீங்கன்னா, பரிசுத்தவான்களுடைய குறைவில் அடுத்த வசனம் கூட, உங்களை துன்பப்படுத்துகிறவர்களை ஆசீர்வதியுங்கள். ஆசீர்வதிக்க வேண்டியதே அன்றி சபியாதிருங்கள். சந்தோஷப்படுகிறவனே சந்தோஷப்படுங்கள். அழுகிறவனே அழுங்கள். ஒருவரோடு ஒருவர் ஏக சிந்தை உள்ளவர்களாய் இருங்கள். சிந்தியாமல் இணங்குங்கள். எண்ணாதிருங்கள். ஒருவனுக்கும் தீமை செய்யாதிருங்கள். எல்லா மனுஷருக்கு முன்பாகவும் யோக்கியமானதை செய்ய நாடுங்கள். கூடுமானால் ஆன மட்டும் யாவரோடு சமாதானமாயிருங்கள். பிரியமானவர்களே, பழி வாங்குதல் நான் பார்த்துக்கிறேன்.
பழி வாங்குதல் எனக்குரியது, நான் பதில் செய்வேன். அப்படின்னா ஒருத்தர் நமக்கு தீமை செய்யறத நான் பதில் நமக்கு தீமை செய்யணும்னா கர்த்தர் பார்த்துக்குவார். ஆனா நான் ஏதாவது செஞ்சுட்டேன்னா ஆண்டவர் அமைதியாயிடுவார். ஆண்டவர் நமக்கு ஒரு தீமை செய்யறாங்கன்னா நாம் தீமை செய்யணும்னா ஆண்டவர் அமைதியாயிடுவார். பதில் நாம அமைதியாயிட்டோம்னா ஆண்டவர் பார்த்துக்குவார். என்ன பார்த்துக்குவார்? ஆண்டவர் பார்த்துக்குவார். எப்படி பார்த்துக்குவார்? 1 சாமுவேல் 31ஆம் அதிகாரம். இப்ப சவுல் தாவீது விரோதமா தீமை செய்ய வந்தாரு, தாவீது அமைதியா இருந்தாரு. ஆனா கர்த்தர் சவுலுக்கு என்ன செய்யறார்? வாசிக்கலாம். 1 சாமுவேல் 31ஆம் அதிகாரம் 1, 2, 3 வாசிக்கலாம். பெலிஸ்தர் இஸ்ரவேலரோடு யுத்தம் பண்ணினார்கள். இஸ்ரவேலர் பெலிஸ்தருக்கு முன்பாக முறிதோடி கில்போவா மலையிலே பெற்றுண்டு விழுந்தார்கள். பெலிஸ்தர் சவுலையும் அவன் குமாரரையும் நெருங்க தொடர்ந்து சவுலின் குமாரராகிய யோனத்தான், அபினதா, மல்கிசூவாவையும் வெட்டி போட்டார்கள். சவுலுக்கு விரோதமா யுத்தம் படுத்தது. வில் வீரர்கள் சவுலை கண்டு நெருங்கினார்கள். அப்பொழுது சவுல் வில் வீரரால் மிகவும் தன் ஆயுததாரியை நோக்கி, அந்த விருத்த சேதனம் இல்லாத பெலிஸ்தர் வந்து என்னை வெட்டி போடாதபடி தன் ஆயுத நீ என்னை வெட்டி போடு அப்படின்னு சொல்றான். அவன் மாட்டேன்னு சொல்றான். சவுலே ஈட்டியை நட்டு அதில் விழுந்து அவன் செத்து போகிறதை வேதம் நமக்கு எழுதி வச்சிருக்கிறது. ஆமே, நீங்களும் நானும் அமைதியா இருந்தோம்னா கர்த்தர் யார பழி வாங்கணுமோ அவனை பழி வாங்கணும். ஆமே, ஆனா பழி வாங்காத கர்த்தர் விட மாட்டான். ஆனா நீயும் நானும் பதிலுக்கு ஏதாவது ஒண்ணு செஞ்சுட்டோம்னா ஆண்டவர் அமைதியாயிடுவார். ஆண்டவர் செஞ்சிருவாரு, அவர் அமைதியாயிடுவார். அவர் அமைதியா இருக்கணுமா, நம்ம அமைதியா இருக்கணும். நமக்கு விரோதமா ஏதாவது செய்யறாங்கன்னா நம்ம அமைதியா இருந்தோம்னா அவர் பாத்துக்கிறார். நீ எழுந்து ஆயிரம் வரிஞ்சு கட்டினாக்கா அவர் அமைதியாயிடுவாரு. நம்ம மாட்டிக்க வேண்டியதான். ஒண்ணு செய்வே முடியாது. அப்ப தேவன் என்ன கற்றுக் கொடுக்க விரும்புறா? உன்னையும் உன் வம்சத்தையும் ஆசீர்வதிக்கணும்னா ஒருத்தர் உனக்கு செய்யற மாதிரி நீ உனக்கு என்ன செய்யாத. நானே பதில் செய்வேன், நானே பழி வாங்குவேன், நான் உன்னை ஆசீர்வதிப்பேன். ஆமே, அப்ப நம்மையும் நம்ம வம்சத்தையும் ஆசீர்வதிக்கணும்னா அவர் நடந்த வழியில நாம் நடக்கணும். அவர் நடந்த வழி என்ன? ஒருத்தர் நமக்கு என்ன செய்யறாங்களோ அதன்படி நாம அவனுக்கு செய்யக்கூடாது. இதற்காக தான் தேவன் நம்மளை அழைத்திருக்கிறார். அந்த அழைப்பை நம்ம நிறைவேற்றோம்னா நம்மையும் நம் வம்சத்தையும் தேவன் ஆசீர்வதிப்பதற்கு ஆண்டவர் ஆயத்தம் இருக்கிறார். கண்ணமடி ஜெபம் பண்ணாங்களா? கண்ணமடி ஜெபம் பண்ணாங்களா? கண்ணமடி ஜெபம் பண்ணுவோமா? உந்தன் பாதைகள் அறிந்திட செய்யோ, உம் வழிகள் கற்று தாரோ. உந்தன் பாதைகள் அறிந்திட செய்யோ, உம் வழிகள் கற்று தாரோ. ஆண்டவருடைய வழிகளை நாம் கற்றுக்கொண்டு அதன்படி நடந்தோமானால் நம்மையும் நம் வம்சங்களையும் கர்த்தர் ஆசீர்வதிக்க முடியும். ஆசீர்வாதம் நம்மோட மாத்திரம் நின்று விடுவதில்லை, நம்முடைய வம்சங்களையும் அது ஆசீர்வதிக்கும். ஆசீர்வாதம் நம்மோட மாத்திரம் நின்று விடக்கூடாது, நம்மோட மாத்திரம் முடங்கிவிடக்கூடாது. நம்முடைய முழு வம்சத்தையும் ஆண்டவர் ஆசீர்வதிக்கணும்னு விரும்புகிறார். உன் முழு வம்சத்தையும் தேவன் ஆசீர்வதிக்கணும்னு விரும்புகிறார். முழு வம்சத்தையும் தேவன் ஆசீர்வதிக்க வேண்டுமானால் நீங்க தேவன் எதிர்பார்க்கிறது, நீங்க கர்த்தர் எதிர்பார்க்கிறது, என் வழியை கத்துக்கிட்டு அதன்படி நடங்க. வழி என்பது நடக்கிற பாதை அல்ல, அவர் செய்து போன காரியம். ஆண்டவர் நீங்க என்ன செஞ்சிருக்கிறீங்க அப்படின்னு கேட்டா ஆண்டவர் சொல்லுவா, உனக்கு யாராவது ஒரு தீமை செய்ய வந்தா நீ அவனுக்கு பதில் தீமை செய்யாத. உனக்கு ஒருவர் தீமை செய்ய வந்தா நீ அவங்களுக்கு தீமை செய்யாத. நீ அவனுக்கு தீமை செய்யாத. அப்படி செய்யாம இருந்தா நான் பார்த்துக்குவேன், நானே பதில் செய்வேன். பழி வாங்குதல் எனக்குரியது, நானே பதில் செய்வேன். உனக்கு எனக்கும் தீமை செய்வதற்கு ஏராளமான கூட்டம் இருக்குது, ஏராளமான கூட்டம் இருக்குது. இன்னைக்கு நீங்களும் நானும் கையில் எடுக்காம கர்த்தர் கையில் விட்டு கொடுத்துருங்க. நமக்கு தீமை செய்ய வரவங்களை கர்த்தர் கையில் ஒப்பு கொடுத்து விட்டுடுங்க. ஆண்டவர் நீங்க பார்த்துக்கோங்கப்பா,
நீங்க பார்த்துக்கோங்கப்பா, ஆண்டவர்களை விட்டுட்டு ஜெபத்தை பண்ணிட்டு விட்டுட்டு அதுக்கு மேல கர்த்தர் பார்த்துக்கிறார். அதுதான் தேவனுடைய வழி. அது ஒண்ணுதான் இல்லை. இன்னைக்கு நமக்கு சொல்றது, ஒருத்தர் நமக்கு செய்யற மாதிரி நாம அவங்களுக்கு செய்யக்கூடாது. ஒருவர் நமக்கு தீமை செஞ்சா பதிலுக்கு நம்ம அவங்களுக்கு தீமை செய்யக்கூடாது. அது நம்ம குடும்பத்தை சார்ந்தவங்களா இருக்கலாம், நம்முடைய சபையை சார்ந்தவங்களா இருக்கலாம், நாம் இருக்கிற சமுதாயத்தில் உள்ளவனா இருக்கலாம். யாரா இருந்தாலும் ஒருவர் நமக்கு செய்கிற அந்த தீமைகளின் படி நாம் அவர்களுக்கு செய்யாமல் இருந்தால் நம்மை மாத்திரமல்ல, நம்முடைய வம்சத்தையே தேவன் ஆசீர்வதிக்க விரும்புகிறார். நம்ம வம்சத்தையே தேவன் ஆசீர்வதிக்க விரும்புகிறார். இன்னைக்கு நம்ம வம்சம் ஆசீர்வதிக்கப்படணும்னா இதுதான் வழி. இந்த வழியில் நம்ம நடந்தோமானா நம்மை மட்டுமல்ல, நம்முடைய வம்சங்களை தேவன் ஆசீர்வதித்து நடத்துவதற்கு கர்த்தர் ஆயத்தமாக இருக்கிறார். பரிசுத்த பிதாவே, இந்த கால வெளியில எங்களை அர்ப்பணிக்கிறோம், எங்களை ஒப்பு கொடுக்கிறோம், உண்மை நோக்கி நம்ம பார்க்கிறோம். ஒருவேளை கடந்த நாட்கள்ல எங்களுக்கு யாராகிலும் தீமை செய்திருந்தா, அவர்களுக்கு நாங்களும் தீமை செஞ்சது உண்மைன்னா எங்களை மன்னிச்சுக்கோங்க ஆண்டவரே. அதுதான் நாங்களும் எங்க வம்சமும் ஆசீர்வதிக்கப்படுவதற்கு தடையாக இருக்குதுன்னா, காரணமாக இருக்குதுன்னா இன்னைக்கு அர்ப்பணிக்கிறேன், இன்னைக்கு ஒப்பு கொடுக்கிறேன். எங்களையும் எங்க வம்சத்தையும் நீங்க ஆசீர்வதிங்க சாமி. எங்களையும் எங்கள் வம்சத்தையும் நீங்க ஆசீர்வதிங்க சாமி. நாங்களும் எங்க வம்சமும் ஆசீர்வதிக்கப்படணும்னா, எங்களுக்கு ஒருத்தர் என்ன தீமை செய்ய நினைக்கிறாங்களோ அதன்படி நாங்க அவங்களுக்கு செய்யக்கூடாது என்பதை இன்னைக்கு அறிந்து கொண்டோம், இன்னைக்கு தெரிந்து கொண்டோம். அப்படி செய்யாம இருக்க அதிகமான கிருபைகளை எங்களுக்கு தந்து, அதனால் வரக்கூடிய பாதிப்புகளை நாங்கள் சந்திக்காதபடி ஆண்டவரே துதிக்கிறோம். உம்முடைய கரத்திலே அதை விட்டு விட்டு உம்முடைய கரத்திலே ஒப்பு கொடுத்து விட்டு நாங்கள் தேவ சமூகத்தில் காத்திருக்க எங்களுக்கு கிருபை பாராட்டி கொடுங்க. பதில் செய்கிற தேவன் நீரே அவர்களுக்கு பதில் செய்து எங்களையும் எங்கள் வம்சத்தையும் ஆசீர்வதிங்கப்பான்னு சொல்லி உங்க சமூகத்தை நோக்கி நாங்கள் பார்த்து ஜெபிக்கிறோம். மகிமையுள்ள கரம், மகத்துவமான கரம் எங்கள் கூட இருந்து எங்களை வழி நடத்தி எங்களை ஆளுகை செய்து எங்களை ஆசீர்வதிக்கட்டும். உங்கள் நாமம் எங்களை கொண்டு மகிமை பெறட்டும். பெரிய காரியங்களை கர்த்தர் செய்யும். தேவ கிருபை எங்களை சூழ்ந்து கொள்ளட்டும். இயேசுவின் நாமத்தை தாழ்த்தி கையில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். ஜெபம் கேளும். எங்களையும் எங்கள் வம்சங்களையும் ஆசீர்வதிங்கப்பான்னு சொல்லி ஆசீர்வதி ஜெபிக்கிறோம். ஜெபம் கேளு.